வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஜனவரி 10 முதல் ஜனவரி 19 வரை 10 நாட்களுக்கு வைகுண்ட துவார தரிசனம் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதன்படி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இலவச தரிசன பக்தர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேந்திரம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்களில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒதுக்கீடு செய்து வருகிறது. இதில் ஜனவரி 13 அனைத்து தரிசனங்களும் தீர்ந்துவிட்டது. இதனால் நேற்று மாலை 5 மணிக்கு மேல் ஜனவரி 14 இலவச தரிசன டோக்கன்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வழங்க தொடங்கியது. ஜனவரி 14 இலவச தரிசன டோக்கன்கள் மொத்தமாக 48,625 தரிசனங்கள் ஆகும். இதில் விடியற்காலை 2 மணி முதல் இரவு 11 மணி வரையிலான புக்கிங் சட்டங்கள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று மாலை 5 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் தொடர்ச்சியாக ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. பக்தர்களும் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை உடனுக்குடன் ஆதார் கார்டு கொண்டு பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்றனர். பக்தர்கள் கூட்டம் சற்று அதிகரித்தே காணப்பட்டது. இதனால் பக்தர்கள் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை காத்திருந்து பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்றனர். இன்று காலை 9:15 மணி நேர நிலவரப்படி நாளைய தினத்திற்கான இரவு 10 மணி மற்றும் 11 மணி புக்கிங் சர்டிபிகேட்கள் சென்று கொண்டுள்ளது. மொத்தமாக 7,600 தரிசனங்கள் தற்போது மீதமுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தரிசனங்கள் அனைத்தும் இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாகவே திறந்துவிடக்கூடிய சூழல் தற்போது நிலவி வருகின்றது. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து அனைத்து செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற உழைக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களிடம் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.